ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ் ஸ்மைலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னாக்கா, இன்றைக்கி சூப்பரான ஒரு ட்ரீம் கேக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க, நம்ம செய்ய தெரியாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க உடனே கேட்கும்போது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கேக்கு மட்டும் இருந்தால் போதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாங்க. வாங்க, அது எப்படி செய்யலாம் பார்த்துலாம். இப்போ வந்து கேக்கு செஞ்சது நான் மீதி கேக்கு இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வந்து விப்பிங் க்ரீம் அடித்து எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து கூட டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேக் எடுத்துக்கலாம். கேக் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அந்த பவுலில் வந்து இந்த மாதிரி கேக் வந்து நான் மசிச்சு விட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி உதிரியாக வந்து நம்ம லெவல் தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து போட்டு விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் வந்து லெவல் ஆகிற மாதிரி நான் வந்து எல்லா இடத்துலையும் உதிரியாக வந்து பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து க்ரீம்லாம் போடுவோம். அதனால் வந்து ரொம்ப போட வேணாம். அப்போ க்ரீம் போட்டோன்னாக்கா பத்தாது. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு லெவல் தேவையான அளவுக்கு மட்டும் வந்து கேக்கு சேர்த்துக்கங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு லெவலாக ஆகிற வரைக்கும் நான் செட் ஆக்கி விட்ருங்க. இதுக்கு மேலே வந்து நான் வந்து சுகர் சிரப்பு சேர்க்குறேன். சுகர் சிரப்பு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து விப்பிங் க்ரீம் அடித்து வச்சுருக்கிறேன். இந்த வெள்ளை விப்பிங் க்ரீம் தான், எதுவுமே கலக்கலை. இது கூட ஃபஸ்ட்டு வந்து வெறும் விப்பிங் க்ரீம் மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து டார்க் சாக்லேட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் லெவல் ஆகிற மாதிரி ஆக்கி விட்டுருங்க. இதுக்கு மேலே டார்க் சாக்லேட் கொஞ்சமாக சேர்த்து அதையும் இது மேலே வந்து அப்படியே தடவி விட்டுடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து விப்பிங் க்ரீம் கூட சாக்லேட்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற வந்து விப்பிங் க்ரீமை இப்போ இது மேலே வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது மேலே ஊற்றி விட்டுக்கலாம். ஊற்றி விட்டு இப்போ வந்து லெவலாக்கி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா சரி சமமாக வந்து லெவலாக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் லெவலாக்கி விட்டேன் பாருங்கள். எல்லா சைடும் வந்து சரி சமமாக ஆக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். அப்போ தான் செட் ஆகும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சாக்லேட்டை வந்து இது மேலே வந்து ஆட் பண்ணி கொள்ளலாம். இது வந்து டார்க் சாக்லேட் ஃபஸ்ட்டு ஊற்றி கொள்ளலாம். தேவையான அளவுக்கு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் வந்து விப்பிங் க்ரீம் நல்லா இருக்காது. நம்ம தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜில். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து டைரி மில்க் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைரி மில்க்கை வந்து இது மேலே ஆட் பண்ணிடலாம். இப்போ ஊற்றி விட்டுருங்க. ஊற்றி விட்டு இப்போ வந்து இது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம திருப்பியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். அப்போ தான் செட் ஆகும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி நம்ம 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ள வந்து கொக்கோ பவுடர் மேலே வந்து சல்லாடையில் இந்த மாதிரி சளிச்சு விட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் அப்போ தான் வந்து சரி சமமாக படும். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 மணி நேரத்துக்கு பின்னாடி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டான ட்ரீம் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தனாக்கா பசங்க நீங்களே செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லி திம்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு ரெசிபியில் வந்து சந்திக்கிறேன்.